எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் தேக்கடி போட்டிங்க்கு போக போகிறோம். நேற்று நைட் வந்து நாங்கள் கம்பத்துலேருந்து கிளம்பி குமுளிக்கு வந்துட்டோம். குமுளிக்கு வந்து ஒரு 1200 பட்ஜெட்டில் ஒரு ரூம் ஒன்று போட்டு நானும் அப்பாவும் ஸ்டே பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில் நேரத்துலேயே போகணும் அப்படின்றதுனால லைன்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கூட்டம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நேரத்துலேயே போயிடுங்க அப்படின்னாங்க. காலையில் 4:30 மணிக்கு இங்கிருந்து அலாரம் வச்சு எழுந்திரிச்சு குளிச்சா லேட் ஆயிரும்னு பல்லு விலைக்கு மூஞ்சி கழுவிட்டு நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ் போட்டோம். இப்போ நேராக கிளம்பி தேக்கடிக்கு போகிறோம். இங்கிருந்து 4 கிலோமீட்ரு தேக்கடிக்கு போய் அங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம் இந்த ரூம்குள்ளேயும் வந்து அந்த கதவை திறந்து உள்ளே போனோம்னா அங்கே உட்காரதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சூப்பராக இருக்குது, செடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் உட்காரதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. சரியான பனியாக இருக்குது, அங்கே அப்படியே டக்குன்னு போகலாம். தேக்கடிக்கான பார்க்கிங் இது ஃபுல்லாக பார்க்கிங். ஆமாங்க, மணி 5:30 மணிக்கு இங்கே வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக ஆளுங்க நிற்கிறாங்க. யாரும் வந்திருக்க மாட்டாங்க, நம்ம தான் முதல் ஆளாக இருப்போம்னு நினச்சோம். முதல் ஆள் நிறையா ஒரு 60 பேர் நிற்கிறாங்க, எல்லாம் இந்திக்காரங்க. வந்து வண்டியை நிறுத்தி போட்டு நேராக இதில் நடந்து போய் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பஸ்ஸு வருமாம்மா, அந்த பஸ் ஏறி உள்ளே போய் கூட்டிகிட்டு போவாங்களாம்மா. இந்தியன் அடல்ட் நாங்கள் 2 இந்தியன் அடல்ட்டில் போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 45 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பஸ் ஃபேர் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் வந்து 45 ரூபா, 195 ரூபா மொத்தமாக இருக்குது. இது உள்ளே போகிறக்கு மட்டும். இங்கிருந்து பஸ் விட்டு இறங்கி மறுபடியும் போட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு 1/2 hour 45 minutes லைனில் நிற்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போ இதில் பாருங்களேன், இதில் வந்து ஜல யாத்ரா அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காலையில் வர்றது நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் 4:30க்கு எந்திரிக்கிற கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே கிடைக்கிறது ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. நாங்கள் இங்கே பாருங்க எப்படி கொட்டாய் விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே எங்களுக்கு கிடச்சிருச்சு, அதனால் ஜாலியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுத்துகிட்டு ஒரு 4:30 அந்த டைமில் வந்துடுங்க. ஹிந்திக்கார ஆண்டி எட்டி பார்க்குறாங்க. நான் கட் பண்ணிக்கிறேன், போட்டில் போயிட்டு பேசுகிறேன். இந்த போட் ரைடை வந்து சிறப்பாக முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. 1.5 மணி நேரம் கூப்பிட்டு சுற்றுறானுங்க. பெருசாலாம் ஒன்றும் பார்க்கல, ஆனால் அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த போட்டில் போகும்போது காட்டுக்குள்ளே, அதாவது 2 மலை அது தண்ணி இருக்குது, அதில் அப்படியே போட்டு போகும்போது அப்படியே செம்ம ஃபீல்.